அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பேர் அஸ்மா. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. இது என்ன சம்மந்தப்பட்ட வீடியோன்னு சொன்னால் நான் ஆன்லைன் கிளாஸஸ் பிஸ்னஸ் ஸ்டடீஸ்க்கு கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளான். ஸோ மெயினாக இதில் நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் என்று நினைக்கிற ஒரு விஷயம்தான் பிஸ்னஸ் ஸ்டடீஸ். அப்படின்ற டைம் நிறைய பேர் ஒரு பெரிய ஒரு பாரமாக நினைக்கிற ஒரு பாடம். இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் காமர்ஸ் செலக்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் தான் மெயினாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், இந்த காமர்ஸ் செலக்ட் பண்ண நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டடீஸில் நோட்ஸ், நிறைய பேர் சொல்கிறது அதுதான் நோட்ஸ் பாடம் அப்படின்னு சொல்லி. இட்ஸ் 100% ட்ரூ. நோட்ஸ் பாடம் அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் டீப்பாக படிச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு நிறைய கணிப்புகள், கொஞ்சம் கணிப்புகள், இப்போ நீங்கள் அதெல்லாம் எல்லாராலையும் செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கேல்குலேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அதை டீப்பாக படிக்கிற டைம், கிரேட் 13க்கு வர டைம் உங்களுக்கு விளங்கும். அண்ட் ஆல்சோ இந்த பிஸ்னஸ் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்கிற மாதிரி நார்மலாக பெரும்பாலான கிளாஸஸ், எல்லா கிளாஸஸ்ன்னு சொல்ல முடியாது, பெரும்பாலான கிளாஸஸ், ஏன்னா போன கிளாஸஸ் கூட தான் எப்படி படிப்பிப்பாங்கன்னு சொன்னால் நார்மலாக டியூட்டை தந்துடுவாங்க கையில். சம்டைம் அவங்க டியூட்னால வேலிட் ஆகிக்கும், ஆனால் படிப்பிக்கிற ஸ்டைல் சுத்தமாக போரிங் ஆகிக்கும். நார்மலாக ஒரு விஷயத்தை எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, எப்படி நம்ம படிக்கிறது, அதை எப்படி அதை விலங்கு எடுத்துக்கொள்கிறது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னு சொன்னால் பிஸ்னஸ் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரை விலக்கணங்கள், பொதுவாக நீங்கள் படிக்கிற டைம் உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் அவ்வளோவுமே நீங்கள் பார்ப்பீங்க. டெஃபினிஷன்ஸ், அதுக்கப்புறம் முக்கியத்துவங்களை பார்ப்பீங்க. சில நேரங்களில் செயல்முறைகள், சில கன்செப்டுக்கு நீங்கள் படிக்கிற டைம் செயல்முறைகளை வரும். அதே மாதிரி எண்ணக்கருக்கள், பண்புகள், இப்படி நிறைய விஷயம் வரும். அப்போ இந்த டைமில் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை எப்படி சொந்த வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். ஓகே, இப்போ நிறைய பேர் மெயினாக பிஸ்னஸ் ஸ்டடீஸ் எடுத்திருப்பீங்க, நார்மலாக காமர்ஸ் எடுத்த மாணவர்கள். என்ன சொன்னால் மெயினாக நிறைய பேர் எக்கனாமிக்ஸ்க்கு பதிலீடாக தான் என்ன செய்வாங்கன்னா ஐடியை சூஸ் பண்ணுவாங்க. நிறைய மாணவர்கள் கொஞ்சம் பிஸ்னஸ் ஸ்டடீஸை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கணும்னு வந்திருப்பீங்க. 2028 பேட்சும் இருப்பீங்க, 2027 பேட்சும் இருப்பீங்க. அதனால் நான் சொல்கிறேன், மெயினாக நல்ல விளங்கி கொள்ளணும். இந்த காமர்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்த மாணவர்களுக்கு நிறைய ட்ரீம்ஸ், பொதுவாக நானுமே ஒரு ட்ரீம்ஸ் வச்சுருப்போம், நம்ம எல்லாருமே ஒரு ட்ரீம்ஸ் வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அதில் மெயினாக A லெவல் முடிச்சதுக்கு அப்புறம் சம் பீப்புள் எல்லாருக்கும் என்ன செய்வாங்க, ஒரு யூனிவர்சிட்டி போகணும், நான் ஒரு டிகிரியை செய்யணும், அப்புறம் நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் நான் டிகிரி செய்ய டைமே நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இப்படி என்று சொல்லி நிறைய கனவுகளோடு வந்திருப்பீங்க. அப்போது இந்த பிஸ்னஸ் ஸ்டடீஸ் அப்படின்றது இந்த A லெவலில் படிக்கிற நீங்கள் இந்த எடுக்கிற ரிசல்ட்ஸ் மட்டும் என்றதுக்காக நோக்கத்துக்காக நீ மட்டும் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் எடுத்து படிக்காதீங்க. பிகாஸ் சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன். பிகாஸ் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் படிக்கிறப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் படிக்கிற டைம் என்னுடைய ஃபர்ஸ்ட் வருஷம் கிரேட் 12 வரைக்கும் நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டடீஸை வெறுமனே ஒரு நோட்ஸாக, சாதாரணமாக இப்போ படிப்பிக்கிறாங்களே நிறைய பேர், ஒரு நோட்ஸாக முக்கியத்துவம் என்ன சும்மா மனப்பாடமாக்கி அப்படித்தான் மார்க்ஸ் எடுத்தேன். அண்ட் ஃப்ராங்காக சொல்லப்போனால் என்னுடைய மார்க்ஸுமே அவ்வளோ வரல, எவரேஜான ஒரு மார்க்ஸ் தான் நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் கிரேட் 13ல் நீங்கள் படிப்பீங்க, முகாமைத்துவங்களை பற்றி படிப்பீங்க. முகாமைத்துவம் என்ன, அதுலேயும் பிரிவுகள் இருக்குது. நிதி முகாமைத்துவம், செயற்பாட்டு முகாமைத்துவம், சந்தைப்படுத்தல் முகாமைத்துவம், இப்படி ஒவ்வொன்று இருக்குது. அப்போ இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் படிக்கிற டைம் நீங்கள் அந்த ஒரு ஆளாக மாறணும். ஃபார் எக்ஸாம்பிள், சந்தைப்படுத்தல் முகாமையாளர் அப்படின்னு சொன்னால், சந்தைப்படுத்தல் முகாமைத்துவத்தை எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் மேனேஜராக மாறணும். அதே மனிதவள முகாமைத்துவத்தை எடுத்தால் நீங்கள் ஹியூமன் ரிசோர்ஸ்மெண்ட் மேனேஜராக மாறணும். இப்படி நீங்கள் அதுவாகவே மாறணும். அப்போ தான் அந்த பாடத்தை நீங்கள் படிக்கலாம். ஸோ இது பற்றின ஒவ்வொரு டீப்லி நீங்கள் படிக்கிற டைம் தான் உங்களுக்கு அதை பற்றின நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நான் ஏன் இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால், இது நான் இன்னொருத்தர் சொல்லி கேட்டு அப்படி நான் சொன்ன விஷயம் இல்லை. இது என்னுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொன்ன விஷயம். இது என்னுடைய சார்மாக்களுமே எனக்கு சொல்லித்தரல, பட் இது நானாக விலங்கெடுத்துக்கொண்ட விஷயம். அதுவே நான் எனக்கு பிறகு வர சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், அதே மாதிரி எல்லாருக்குமே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ நான் உங்களுக்கு மெயினாக சொல்ல வர விஷயம் 2, இப்போ நீங்கள் இந்த மாதிரி படிச்சிங்கன்னா 2 விஷயத்தை உங்களால் கெயின் பண்ணிக்கொள்ள முடியும். த ஃபர்ஸ்ட் திங் இஸ், நீங்கள் ஆசைப்பட்ட ரிசல்ட்ஸ் நான் சொல்கிற வழியில், நான் சொல்கிற மாதிரி கைடன்ஸில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நல்ல ஒரு ரிசல்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். த செகண்ட் திங் இஸ், நீங்கள்
ஆசைப்பட்ட மாதிரி நிறைய பேர் நிறைய ட்ரீம் வச்சுருப்பீங்க. நான் என்டர்ப்ரெனர் மாறணும், நான் கட்டாயம் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நான் ரன் பண்ணணும், அதே மாதிரி நான் டிகிரி ஒன்று கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் நான் டிகிரி ப்ரோக்ராம் ஒன்று கண்டக்ட் பண்ணணும். இப்படி நீங்கள் ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயத்துக்குமே நீங்கள் இந்த வணிக முகாமைத்துவத்தை செயற்படுத்தலாம். அப்போ இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் பற்றி தான் நான் உங்களுக்கு வந்து வணிக கல்வியில் மெயினாக உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரப்போகிறேன். அப்போ பொதுவாக வந்து 2 விஷயம் நான் மெயினாக சொன்ன மாதிரி உங்களால் கெயின் பண்ணிக்கொள்ள முடியும். அண்ட் ஆல்சோ நீங்கள் கண்டிப்பாக என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா வளமை அவங்களுக்கு வந்து நார்மலாக நீங்கள் கிளாஸஸ் போகிறவங்களுக்கு தெரியும். சப்போஸ் போகாதவங்களுக்கு இப்போ தான் 2028 பேட்ச்க்கு வந்து இன்னமும் பிஸ்னஸ் ஸ்டடீஸ்க்கு போகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் கம் டு மை கிளாஸ். த ஃபர்ஸ்ட் கிளாஸ் இஸ் 100% ஃப்ரீ. உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் ப்ரொவைட் பண்ணப்படும். என்னுடைய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து இப்போ நார்மலாக யூடியூப் படிக்கிறவங்களுக்கு வந்து பெருசாக யூ டோன்ட் ஹேவ் எனி நாலேஜ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் ஆல்சோ நீங்கள் கிளாஸஸ்க்கு ஜாயின் பண்ணோன்னே உங்களை ஒரு குரூப்பில் ஆட் பண்ணுவேன். அந்த குரூப்பில் ஆட் பண்ணதுக்கு பிறகு அதில் நான் வந்து PDF நோட்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். நீங்கள் அதை வந்து சாஃப்ட் காப்பி எடுத்து யூ கேன் ஸ்டார்ட் ஸ்டடியிங். அதாவது என்னோட யூ ஷுட் கம். அப்போ ஒவ்வொரு லைவ் கிளாஸஸ்க்கும் சப்போஸ் நீங்கள் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியாட்டியும் கூட நான் உங்களுக்கு அந்தந்த டேஸில் ரெக்கார்டிங்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஆல்சோ A-level எக்ஸாம் கிட்டே ஆகிற டைம் நார்மலாக ஒரு 1 இயரோ 6 மந்த்துக்கு போது கண்டிப்பாக ஐ வில் ஸ்டார்ட் பேப்பர் கிளாஸ். அண்ட் ஆல்சோ டேர்ம் எக்ஸாமினேஷன்ஸ். இந்த டேர்ம் எக்ஸாமினேஷனை பற்றி கண்டிப்பாக பேசணும். இந்த தொண்டமானார் பேப்பர், வணிக வள பேப்பர், அதே மாதிரி வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ், இப்படி நிறைய பேப்பர்ஸ் இருக்குது. இதில் வந்து நார்மலாக உங்களுக்கு சிலபஸ் முடிகிறதோட ஸ்பெஷலாக என்னுடைய கிளாஸில் உங்களுக்கு நான் என்ன செய்வேன்னு சொன்னால் பேப்பர்ஸை பிரிண்ட் பண்ணி அப்பப்போ உங்களுக்கு வந்து நார்மலாக உங்களுக்கு நான் PDF அனுப்புவேன். நீங்கள் கண்டிப்பாக பிரிண்ட் பண்ணணும். ஸோ அந்தந்த டேர்ம் பேப்பர் அந்தந்த இப்போ ஃபஸ்ட் டேர்ம் உங்களுக்கு ஸ்கூல்லையோ இல்லாட்டி நீங்கள் ப்ரைவேட்டாக சேர்ந்தாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆகிக்கும். பேப்பர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரிக்கும் உங்களுக்கு லைவாக உங்களுக்கு எக்ஸாம் நான் உங்களுக்கு செய்ய வைப்பேன். அது செஞ்சு நீங்கள் எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லாமல் செஞ்சு யூ ஷுட் கிவ் மீ, யூ ஷுட் சென்ட் மீ த பேப்பர். நீங்கள் செஞ்ச பேப்பரை அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் எல்லாமே போட்டு நான் உங்களுக்கு உங்களுடைய உங்களை அடைவு மட்டத்தை நான் வந்து கணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவுமே செய்வேன். அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு டேர்ம்லேயும் நான் உங்களுக்கு எக்ஸாமினேஷனும் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ எக்ஸாம் கிட்டே ஆகிற டைம், நாட் ஓன்லி எக்ஸாம் கிட்டே ஆகிற டைம், 5th டேர்ம் வர்ற டைமே நீங்கள் பாஸ் பேப்பர்ஸில் ஒரு முக்கால்வாசியே செஞ்சிடலாம். அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதுலேயும் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹார்ட் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் இல்லாட்டி என் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து இந்த கேள்விகளில் வந்து பார்ட் 1ல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 4 தருகன்னு 4 லைன்ஸ் வச்சுருப்பான். உங்களுக்கு வந்து அந்த அக்யூரேட்டாக நீங்கள் அந்த 4 விஷயத்தை தாண்டி அங்கே எதுவும் இல்லை எழுதுறதுக்கு, நீங்கள் படித்ததை தான் எழுதணும். அந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. அதே மாதிரி ஃபில்லிங் த பிளாங்க்ஸ், நீங்கள் சரியானதை தான் அதில் போடணும். உங்களை இஷ்டத்துக்கெல்லாம் போட முடியாது. அப்போது நம்ம ஈக்கிற மாதிரி படிச்சுட்டு எழுதணும். அந்த கேள்வி கொஞ்சம் டஃப் ஆகிக்கும். எந்த ஒரு ஃப்ளெக்சிபிளும் இல்லை, நீங்கள் அப்படியே எழுதணும். அப்படிப்பட்ட கேள்விகளையுமே எப்படி அணுகிறது, அது தனியாக ஒரு நாங்கள் எப்படி அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது அப்படின்றதையும் உங்களுக்கு என் கிளாஸில் இருந்தவங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். அண்ட் ஆல்சோ கட்டாயம் உங்களுக்கு வந்து என் கிளாஸஸில் வந்து டியூட் வந்து எப்படியுமே வந்து நார்மலாக எல்லா சாரும் எங்களோட ஸ்கூல் சாரும் எப்பயும் சொல்லுவார், கைடில் எப்படி இருக்குதோ அந்த கைடில் இருக்கிற மாதிரி தான் ஸ்கீமும் போடுவாங்க. அது நார்மலாக நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. அது 100% ட்ரூ தான். ஆனால் கைடில் உள்ளது போல மாதிரி தான் நான் உங்களுக்கு அனுப்புகிற டியூட்டும் இருக்கும். ஆனால் அந்த டியூட்டில் கொஞ்சம் ஈஸியாக நிறைய விஷயம், அதாவது எப்படி ஸ்கீம் ஆன்சர் ஸ்கீமோட வந்து ரிலேட்டடாக தான் உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு டியூட்டை ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக யூ கேன் ஸ்டடி மை டியூட் அண்ட் நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். அப்பப்போ வர அப்டேட், பொதுவாக பிஸ்னஸ் ஸ்டடீஸ்லேயும் நிறைய அப்டேட்ஸ் வரும், தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். எக்ஸாம்ஸ் ஸோ இஃப் யூ ஆல் இன்ட்ரெஸ்டட் கண்டிப்பாக யூ கேன் ஜாயின் டு மை கிளாஸஸ் அண்ட் கண்டிப்பாக நீங்களும் நிறைய பலன்களை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரீமோடு இருந்தீங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி ஜாயின் மை கிளாஸஸ்.